கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்யாத்ரா லாட்டரி இதுக்குரிய ட்ரெயின் நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 67க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இன்றைக்கி நமக்கு என்னென்ன வின்னிங் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட் இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் என்ன இருக்குது, என்னென்ன கெஸ்ஸிங்லாம் கொடுத்துருக்கோன்றதையும் டேரெக்டாக ரிவீல் பண்ணுறேன். மெம்பர்ஷிப் பேஜுக்குள்ளேயும் போய் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா கேஎல் போர்டு சியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதற்குரிய லெவல் 2. ஏன்னா சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் இதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். சி போர்டு 3 நம்பர் கொடுப்போம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கெஸ்ஸிங் வரும். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாங்க இப்போ நம்ம பாக்யாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க முன்னாடி சம்ருதி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். எப்பயும் போல் இன்றைக்கி சி போர்டில் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 கொடுத்துருக்கோம், 4 கொடுத்துருக்கோம், 6 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 6 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சீப்போட பொறுத்தளவு நமக்கு 6 பாஸு. ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிசியை பொறுத்தளவு 3 பாஸுங்க. 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு இன்றைக்கும் ஜஸ்ட்டு ஒரு நம்பருங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3, 6, 9. ரிசல்ட்டு 8, 3, 6. இந்த 9க்கு பதில் இங்கே 8 வந்துருந்துச்சுன்னா வேறு லெவல் வின்னிங். இதை பொறுத்தளவு நமக்கு பிசி மட்டும் நமக்கு வின்னு. ஓகேங்களா? அடுத்து ஏபி, ஏசி, பிசியில் 36. பிசி ஒரு வின்னு. ஓகேங்களா? 36 பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் போகுதுன்றது இதே ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் மெம்பர்ஷிப்பில் அதாவது இன்றைக்கி வந்ததுக்குரிய ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா? ஏன்னா மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும். மெம்பர்ஷிப்பில் இல்லாதவங்க இவன் டெய்லி வின்னிங் கொடுக்குற மாதிரி ஏமாத்துறான் அந்த மாதிரி சொல்லுவீங்க. அது இல்லைன்றதையும் ப்ரூவ் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம மெம்பர்ஷிப் போர்ட்டலில் போய் இன்றைக்கி என்னென்ன வின்னிங் கொடுத்துருக்கோன்றதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ பார்த்துங்க, சம்ருதி லாட்டரி 16ஆம் தேதி கூடியது. சி போர்டு 6 நமக்கு பாஸ். டெய்லி 3 நம்பர் கொடுப்போம். அதில் ஒரு நம்பர் வின்னிங் வந்துடும். சரிங்களா? வின்னிங் இல்லைனாலும் வின்னிங் இல்லை அப்படின்றதையும் டீட்டெயிலாக ஓப்பனாக சொல்லிடுவோம். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்தளவு 3 சரி 3 நமக்கு பாஸ் ஆல் போர்டை பொறுத்தளவு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் 8, 3, 9க்கு சாரி இதில் 8, 3, 6க்கு 9, 3, 6 இப்படி உல்ட்டாக ஆயிடுச்சு. இதில் பிசி ஒன்று, இதில் 3, 6 இதில் ஒரு பிசி. ஓகேங்களா? ஏதாவது ஒரு வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போகும். ஓகேங்களா? 8, 3க்கு இதில் 9, 3 கொடுத்துட்டோம். இதில் ஏன்னா அதுலேயும் ஒரு ஏபிசி பிசி தரமான வின்னிங் விழுந்துருக்கும். வீடியோலையும் நம்மளுடைய ஆல் போர்டு 2 போர்டு பாஸு 6 பாஸு சாரி 6 பாஸ். ஓகேங்களா? ஒரு போர்டு தான் 6 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போகுதுன்றது இதுவே ஒரு எக்ஸாம்பிள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எதை எப்படி ப்ளே பண்ணுறது உங்களுக்கு தெரியும், புரியும். நம்ம ஸ்குவாடுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும், புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 8, 3, 6 தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் நம்பர் 5, 4, 9. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 5, 4, 9, 2, 8, 0. ஓகேங்களா? இன்னும் ஆல் போர்டில் இன்னும் 0 மெயினாக வரலைங்க. ஏபிசி அதாவது எல்லா போர்டுலேயுமே 0 வரல. ஏபிசியை பொறுத்தளவு 0 இன்னும் எந்த போர்டுலேயுமே வரவே இல்லை. அதனால் ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது. சரிங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5, 1, 9. அதுக்கடுத்து நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 4, 6,
சைபர் 4 6 சைபர் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1 3 7 ஓகேங்களா. இதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 549 28 519 46 மற்றும் 137 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் 46, இது 64 உல்ட்டா பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 2 7 5 0 4 மற்றும் 4 0 இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்க ஓகேங்களா. 4 6 6 4 5 2 7 5 0 4 மற்றும் 4 0 ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. ஆல் போர்டு 0 மறந்துடாதீங்க. நான் மெயினாகவும் ஆல் போர்டு 0வாகவே வச்சுருவேன் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு 0க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான். பாக்கியாத்திர லாட்டரி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டு ஓகேங்களா. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 0 5 2 9 இவங்க தான் ஆட்டநாயகங்க நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஓகேங்களா. 0 5 2 5 2 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க. இன்றைக்கி 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலை, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு நம்ம சேர்ந்து ஒரேதாக ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. நம்மளுடைய பாக்கியாத்திர லாட்டரி 17/8/2026க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 0 5 2 9 அதே 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 0 5 2 5 2 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஹைலைட்டாக சான்சஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க ஓகேங்களா. இந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.